அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், அக்ரகதியிலும் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், கும்பத்தில் புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குருவோடு சுக்கிரன் பரிவர்த்தனை 2, 5 இடங்கள் பரிவர்த்தனையில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 5, 8க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கும் அமைப்பு இந்த மாதத்துல கிரக நிலைகளை பார்க்கிற போது கொஞ்சம் சாதகமும் நிறைய பாதகமும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் தடை இருக்காது, நன்றாகவே இருக்குங்க. வணிக முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க. வேலை, உத்தியோகம் முதலியவற்றில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு தடையும் தாமதமும் இருக்காது. குரு உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால பிரச்சனைகள் கட்டுக்கள் அடங்கியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரயாணங்கள், அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. திட்டமிடாத காரியங்கள் தடைகளை சந்திக்குங்க. 8ஆம் இடத்தில் கேதுவும் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால அவசரப்பட்டு ஏதேனும் செய்து பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வீங்க. குடும்ப அமைதி கெடுங்க என்பதால எல்லாவற்றிலும் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் 2இல் சூரியனும் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி காலகட்டம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்கும். கண்டஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நிலை கொண்டிருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சல், வீண் விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாகும். கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்கள்ல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்குதுங்க. உங்களுக்கு கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும். அதனால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் மனதிற்கு வேதனை அளிக்கும். உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடுங்க. சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அளவு அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டு
மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்வது கடினமாக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த திரைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பது புரியுதுங்க. வருமானம் சற்று குறையுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பது ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் சற்று குறையுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. அது மட்டுமில்லாமல் புதிய படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து நடிகர்கள் நடிகை ஆகியோர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்களினுடைய நிலையின் காரணமாக பிரதான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அந்த சுக்கிரன் சுபபலத்துடன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே தருணத்தில் ஜென்மராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால ஆரோக்கியத்திலும் வெளியூர் பயணங்களிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவது பிரச்சனைகள்ல விடுங்க. கூடுமான வரையில் இந்த மாதம் முழுவதுமே மௌனம் காப்பது மிக மிக அவசியங்க. இல்ல அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தற்போது ஜென்ம சனி நிலை பெறுதுங்க. கும்பராசியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்துவார் என கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டங்களில் பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுது. மிக பிராதான ஜோதிட நூல்கள் இரவில் வாகனம் ஓட்டுவதை தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு சற்று அதிகமாக இருக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம். கூடுமான வரை கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. 7 சனியுடைய ஆரம்ப பகுதி இது. அதனால் உடல் நலனில் பிறருடன் பழகுவதில் வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனி காலம் முடிந்து கூடிய விரைவில் குடும்ப சனி ஆரம்பிக்க இருப்பதால சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.